Hello everyone, welcome to one of the most important lecture series. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம NTA வந்து கண்டக்ட் பண்ண நீட் யூஜி எக்ஸாமோட எல்லா பிவைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோஷன் இன் அ பிளேன் லெசனில் இருக்க இல்லை மோஷன் இன் 2D அப்படின்னு சொன்னாலும் சரி தான். இந்த மோஷன் இன் 2Dயை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடாக வந்து ஒரு 3 டாபிக்ஸ்லேயே பிரிச்சிடலாம். ஓகேவா, 3 இல்லை 4 சேர்த்துக்கோங்க, 4 டாபிக்ஸில் பிரிச்சிடலாம். என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரொஜெக்டைல் மோஷன், அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி வச்சு ரிலேட்டிவ் மோஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ். ஓகேவா, இந்த 4 டாபிக். வெக்டார் வச்சு டைரெக்டாக கொஷின் வரல அப்படின்னு சொன்னாலும் வெக்டார்ஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒர்க் எனர்ஜி பவரில் வெக்டார் வந்து உங்களுக்கு டார்க்கு சரிங்களா, அதாவது சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகுலர் ரொட்டேஷன் மோஷனில் வெக்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும். எங்கே ஆசிலேஷன்ஸ், வேவ்ஸ், அதுக்கப்புறம் வெக்டார் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. 12th இருக்க எல்லா லெசனுமே பார்த்தீங்கன்னா வெக்டார் ரிலேட்டடான லெசன்ஸ் தான் ஃபஸ்ட் வால்யூம் புக்கில் நிறையாவே. அங்கே எல்லாமே வெக்டார், வேவ் ஆப்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வெக்டார். ஸோ வெக்டார் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக ரொம்பவே பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணும். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இருக்க 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை 4 டெஸ்ட்டாகவே நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட்டு கொடுக்காதவங்க ஆப்பில் போய் டெஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாபிக் ரிலேட்டடாக மோஸ்ட்டாக இல்லை எல்லாம் சரியா, கடந்த 6 வருஷத்தில் 12 நீட் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த 12 நீட் எக்ஸாமோட கொஷினை பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ என்னென்ன டாபிக் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அதில் புரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் எடுத்திருக்க டாபிக் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனாக இருக்கும். ஓகேவா, ஆக்சுவலாக இந்த ஒரு கொஷின் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் ரிலேட்டட் இல்லை, இது வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆக்சுவலாக இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் போட்டால் இன்னும் பெட்டர். When an object is shot from the bottom of a long smooth inclined plane, ஒரு inclined plane இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் வந்து ஷார்ட் ஃப்ரம் இன்க்ளைன் பிளேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கிள் இருந்துச்சு, நான் ப்ரொஜெக்டைல் மோஷன் நினச்சிட்டு. பட் இப்போ யோசிக்கிறப்ப இது ப்ரொஜெக்டைல் மோஷன் இல்லை, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இப்போ தான் எனக்கு தோணுது. kept at an angle 60 degree with the horizontal. ஸோ ஹரிசாண்டலோட இது மேக் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோ, 60 டிகிரி. அப்போ நான் இந்த ஆங்கிளில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஷூட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு பால் இருக்குது, இந்த பால் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கலாம். இட் கேன் ட்ராவல் அ டிஸ்டன்ஸ் x1. நல்லா பாருங்கள், இதை ஷூட் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக கிராவிட்டி கீழே இருக்குது, கரெக்டாக இல்லையா, அதாவது பேக்வர்ட் டைரக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகுது. நல்லா பாரு, இந்த இடத்துல கிராவிட்டி இருக்குமா, அப்போ இந்த காம்போனன்ட் என்ன ஆயிடுச்சு, g sin θ. அப்போ நான் ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷன் ஷூட் பண்ணுறேன்னு சொன்னால் கூட இந்த g sin θ ஆப்ஜெக்டை பின்னாடி இழுக்கும், கரெக்டாக இல்லையா. ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு சொன்னால் கூட கிராவிட்டினால என்ன சார் இப்படி ஆப்ஜெக்ட் மேலே போய்கிட்டே இருக்குமா, இல்லை சார், கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் என்ன குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் நின்று அப்புறம் கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸும் x1 எப்போ ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருக்கிறப்போ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்க்ளினேஷன் இஸ் டிக்ரீஸ்டு டு 30 டிகிரி. ரெண்டாவது கேஸில் இந்த இன்க்ளினேஷன் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் 30 டிகிரின்னு மாற்றிருக்கேன். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வரைஞ்சிட்டு 60 ஆக்சுவலாக இது கொஞ்சம் பெருசாக போயிருக்கணும். ஓகேவா, ஸோ இது 30 டிகிரின்னு மாறுறப்ப இது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோனா x2. சரிங்களா, அண்ட் த சேம் ஆப்ஜெக்ட் இஸ் ஷார்ட் வித் த சேம் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டியும் சேம். அப்போ இந்த x1க்கும் x2க்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணு, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். சரியா, எந்த இதில் சார் அதிகமான டிஸ்டன்ஸ் போயிருக்கும் நீ யோசிச்சு பாரு. ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இது 60 டிகிரி, இது ஒரு மலை, இது 30 டிகிரி மலை. ஓகேவா, நான் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் ஆப்ஜெக்ட் இப்படி மேலே தள்ள போகிறேன். ரெண்டுலேயுமே என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் ஆப்ஜெக்ட்டை தள்ளுறேன். எந்த இதில் சார் அதிகமான தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கும், இதில் தான். ஏன், என்ன இதில் ஸ்லோப் கம்மி, அப்போ ஆப்வியஸ்லி இதில் அதிகமாக ட்ராவல் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் கேஸில் டிஸ்டன்ஸ் அதிகம், அப்போ x2ஓட வேல்யூ அதிகமாக இருக்கணும். இந்த ஆப்ஷன் பாரு, இங்கே x1ஓட வேல்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான். மிச்சம் 3 ஆப்ஷனில் எது வேணாலும் கரெக்டாக இருக்கலாம். இப்போ கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது, நல்லா பாரு. நான் ஸ்டார்டிங் என்ன ஸ்பீடில் தூக்கி எறிகிறேன் சார், சம் u ஸ்பீடில் தூக்கி எறிகிறேன். ஃபைனல் அந்த ஆப்ஜெக்ட் போய் ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு, அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ v ஸ்கொயர், ஸோ 0 ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a x1 a x1. ஆமாவா இல்லையா? இப்போ நல்லா பாரு, இது சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. ஆக்சலரேஷன் எவ்வளோ சார் இருக்குது, ஆக்சலரேஷன் இங்கே கிராவிட்டினால மட்டும், இங்கே ஃப்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸ்மூத்னு சொல்லிட்டானா, ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேன், கரெக்டா. அப்போ ஆக்சலரேஷன் வந்து கிராவிட்டினால, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ சார், g sin θ. புரியுதா இல்லையா? ரெண்டாவது கேஸில் வா. ஸோ இங்கேருந்து வேணா நம்மளுக்கு தீட்டா தானே நான் கொண்டு வரேன், டோன்ட் வரி. ரெண்டாவது கேஸில் பாரு,
நான் ஸ்டார்டிங்கில் யூ ஸ்பீடில் தூக்கி எறியேன், ஃபைனலாக ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு 2g sin θ. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கிறது இங்கே இருக்க ஆங்கிள் θ1, இங்கே இருக்க ஆங்கிள் θ2, இந்த டிஸ்டன்ஸ் x2. புரிஞ்சா? நல்லா பாரு, இந்த ரெண்டு சைடுமே யூ ஸ்கொயர் தான். அப்போ நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கேஸில் இருக்கிற 2a1x1 இஸ் ஈக்குவல் டு 2a2x2ன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ x1/x2 கேட்டாங்கன்னா a2/a1. இந்த a1 என்ன சார், இந்த a1ஓட வேல்யூ என்ன, g sin θ1. a2 வேல்யூ என்ன, g sin θ2. அப்போ a2/a1க்கு என்ன ஆயிடும், g sin θ2/g sin θ1. இது கேன்சல் ஆயிடுச்சு. புரியுதா? sin θ2 வந்து 30 டிகிரி, sin 30 வேல்யூ என்ன 1/2. sin θ1 sin θ 60 டிகிரியோட வேல்யூ என்ன √3/2. இது சிம்பிளிஃபை பண்ணனா 1/√3. புரிஞ்சா? ஓகேவா? இந்த ஒரு கொஷின் மட்டும் தான் அப்படி இருந்துச்சு, மிச்சம் எல்லா கொஷினுமே இதுதான். சரிங்களா? நல்லா பாரு, 2 bullets are fired horizontally and simultaneously towards each other from the roof of 2 building. ஸோ அகைன் இந்த கொஷினை பொறுத்தவரை பார்த்தோன்னா இது ரெண்டு கொஷினை மிக்ஸ் பண்ணுற ஒரு கொஷின், ரிலேட்டிவ் வெலாசிட்டி அண்டு ப்ரொஜெக்டைல் மோஷன். என்னன்னா, 2 புல்லட்டை ஃபயர் பண்ணுறீங்க, 2 building 100 சென்டிமீட்டர் அப்பார்ட், ஹைட் வந்து 200 மீட்டர். 2 பில்டிங் இருக்குது, இந்த 2 பில்டிங்கோட ஹைட் வந்து 200 மீட்டர் சார். இந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ, 200 மீட்டர். இந்த பில்டிங்கோட ஹைட் என்ன, இதோட ஹைட்டும் 200 மீட்டர். இந்த 2 பில்டிங்கு நல்ல இருக்க கேப் எவ்வளோ, 100 மீட்டர். நான் என்ன பண்ணுறேன், ஒரு புல்லட்டை ஷூட் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு புல்லட் போகுது, இங்கேருந்து இன்னொரு புல்லட் ஷூட் பண்ணுறோம், 2 புல்லட்டை ஷூட் பண்ணுறோம். கிராவிட்டினால என்ன ஆகும், மாஸ் இருக்குது ஆப்வியஸ்லி. அப்போ கிராவிட்டி என்ன பண்ணும், இதை கீழே இழுக்கும். அப்போது இந்த புல்லட்டு இப்படி வரும், இங்கே இருக்கிற புல்லட் இப்படி வரும், 2 புல்லட் வந்து மோத போகிறாங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ நல்லா பாரு, 2 வெலாசிட்டி இங்கே இருக்க போகுது. ஒரு வெலாசிட்டி இப்படி இருக்குது சார், இன்னொரு வெலாசிட்டி கீழே இருக்குது சார், டவுன்வர்டு. இப்போ இந்த 2 பாடி வந்து கொலைட் ஆகிறதுக்கு எந்த வெலாசிட்டி ரெஸ்பான்சிபிள், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டியா ஒய் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி? ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டினா ஆப்ஜெக்ட் கீழே மட்டும்தான் போகுது. அப்போ எந்த வெலாசிட்டினால சார் இந்த 2 பேர் மோத போகிறாங்க, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற வெலாசிட்டினால. கரெக்டாக இல்லையா? இப்போ வேறு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, சேம் வெலாசிட்டிலேருந்து 2 சைடுமே நான் ஷூட் பண்ணுறேன். சரியா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இனிஷியல் ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி 0 அதனால் கன்சிடர் பண்ண. அப்படி கிடையாது. நீங்கள் இந்த கொலிஷனுக்கு ஒய் ஆக்சிஸ் சம்மந்தமே இல்லை, ஒய் ஆக்சிஸ்னால ஆப்ஜெக்ட் கீழே போகுது. அப்போ கொலிஷனுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி. நல்லா பாரு, டோட்டல் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். இவன் 25 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான், இவன் 25 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான். 2 பேர் ஈக்குவல் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி 2 பேர் எங்கே வந்து மீட் பண்ண போகிறான், மிட் பாயிண்டில் வந்து மீட் பண்ணுவான். கரெக்டாக இல்லையா? மிட் பாயிண்டில் வந்து மீட் பண்ணுவான். ஸோ அகைன் நீ நார்மலாக இந்த கொஷினை சால்வ் பண்ணணும்னு என்ன சார், டோட்டலாக 100 மீட்டர். அப்போ இவன் பாதி தூரம், அவன் பாதி தூரம் என்னென்ன சார், இவன் ஒரு 50 மீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வரான், அவன் 50 மீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வரான். அப்போ எவ்வளோ டைம் ஆகும், 25 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் நீங்கள் 50 மீட்டர் ட்ராவல் பண்ணணும். அப்போது டைமோட வேல்யூ, டிஸ்டன்ஸ் வந்து 50, வெலாசிட்டி 25. இதை வச்சு சால்வ் பண்ண 2 செகண்ட்ஸ். இல்லை சார், ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் என்ன அர்த்தம், நல்லா பாரு, இவன் 25 ஸ்பீடில் முன்னாடி போகிறான், இவன் 25 ஸ்பீடில் இங்கிட்டு வரான். இவன் என்ன சொல்கிறான், தம்பி நீ அங்கே இரு, நான் உன்னை வந்து மீட் பண்ணுறேன். ரிலேட்டிவ் வெலாசிட்டி லெக்சர் பார்த்தவங்களுக்கு அது புரியும். தம்பி நீ அங்கே இரு, நான் உன்னை வந்து மீட் பண்ணுறேன். அவன் சொல்கிறான், நீ என்கிட்ட ஒரு வெலாசிட்டி இருக்குது, அது எப்படி முடியும்? சரி, அப்போ ஒன்று பண்ணுவான், வெலாசிட்டி எனக்கு கொடுத்துரு. அப்போ இவரோட வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு, இவர்கிட்ட போயிடுச்சு. இவர் ஆல்ரெடி ஒரு 25, இவன் ஒரு 25. அப்போ மொத்த வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு, 50. எவ்வளோ தூரம் சார், இவன் நகர்ந்து வர மாட்டான். அப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறீங்க, 100 மீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ இதை வச்சு நீ டைம் கண்டுபிடிச்சாலும் சரி, 100 மீட்டர் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன சார், 50. அப்போ 2 செகண்ட்ஸ். அப்போ இவங்க 2 பேரும் 2 செகண்ட் ட்ராவல் பண்ணிட்டு வந்து 2 பேர் கொலைட் ஆகுறாங்க. ஆனால் கிராவிட்டி என்ன பண்ணுது, ஒய் ஆக்சிஸில் ஒரு மோஷன் கொண்டு வந்துடும். கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன கேட்குறாங்க, 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்க கொலைட் ஆகுறாங்க. தே வில் நாட் கொலைடில் வராது. 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்க கண்டிப்பாக என்ன ஆயிடுறாங்க, கொலைட் பண்ணுறாங்க. ஸோ கொலைட் பண்ணால் ஹைட் என்ன, நல்லா பாரு, எவ்வளோ ஹைட்டில். இப்போ இந்த ஹைட் வந்து யார் ரெஸ்பான்சிபிள், ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி ரெஸ்பான்சிபிள். கரெக்டாக இல்லையா? இனிஷியலாக ஒய் ஆக்சிஸில் என்ன வெலாசிட்டி, 0. அப்போ ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி 0ன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் ஒய் ஆக்சிஸ் வந்து ut + ½ gt². கரெக்டாக இல்லையா?
y ஆக்சிஸில் வெலாசிட்டி 0. அப்போ எவ்வளோ ஹைட் சார் y ஆக்சிஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. ஹாஃப், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 2 செகண்டில் எவ்வளோ 20 மீட்டர் ட்ராவல் பண்ணுவீங்க. 10 × 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இது கேன்சல் பண்ணிட்டோன்னா 2 ஆயிடுச்சு. ஸோ 20 மீட்டர். அப்போ நீங்கள் டாப்லேருந்து இந்த 2 புல்லட் எவ்வளோ ஹைட் சார் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க? 20 மீட்டர். இவன் கீழே வந்திருக்கான், இவன் 20 மீட்டர் கீழே வந்திருக்கான். அப்போ கீழேருந்து எவ்வளோ ஹைட் சார்? 180 மீட்டர். கரெக்டாக? ஸோ அந்த புல்லட் வந்து எந்த ஹைட்டில் கொலைட் ஆகுது? மேலேருந்து 20, கீழேருந்து எவ்வளோ மீட்டரில்? 180 மீட்டரில். ஸோ இது அகைன் நல்ல ஒரு கான்செப்சுவலான ஒரு கொஸ்டின். சரியா? 2-3 விஷயங்கள் இந்த இடத்துல ப்ரொஜெக்டைல் மோஷனில் பாரு, y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் சைமல்டேனியஸ் வருது, அதையும் பண்ணுறோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணுறோம். சரியா? a car start from rest. அகைன் பார்த்தோன்னா இந்த இடத்துல ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குது, வெலாசிட்டி கான்செப்ட் இருக்குது, வெக்டர் கான்செப்டும் இருக்குது. சரிங்களா? ஒரு கார் ஸ்டார்ட் ஆகுது சார் ரெஸ்ட்லேருந்து. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்சிலரேட் அட் 5 மீட்டர்/s² அட் t is equal to 4. ஏதோ ஒரு கார் இருக்குது சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின். ஸ்டார்டிங் ஸ்பீட் u is equal to 0. ஓகேவா? இந்த கார் ஆக்சிலரேட் ஆகுது, u is equal to 0. எப்போ? டைம் is equal to 0. ஆக்சிலேஷன் எவ்வளோ? 5. at t is equal to 4 seconds, a ball is dropped from the window. t is equal to 4 seconds முதல்ல இந்த கார் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாரு. இந்த காரோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்? u + at போட்டேன்னா a × t. a வந்து 5, டைம் வந்து 4 செகண்ட். ஏன்னா 4 செகண்ட்க்கு அப்புறம். அப்போ இந்த காரோட வேகம் எவ்வளோ இருக்கும்? 20 மீட்டர்/s ஸ்பீடில் இந்த கார் போய்கிட்டு இருக்கு சார். இந்த கார் என்ன வேகத்தில் போகுது? இந்த இடத்துல 4 செகண்ட்க்கு அப்புறம் இந்த கார் என்ன வேகத்தில் போகுது? 20 மீட்டர்/s ஸ்பீடில் இந்த டைரக்ஷனில் போகுது. ஆமாவா இல்லையா? இந்த காரில் ஆக்சலரேஷன் எவ்வளோ? 5 மீட்டர்/s². நான் இங்கேருந்து ஒரு பாலை ட்ராப் பண்ணுறேன். கரெக்டாக இல்லையா? a ball is dropped from the window. நான் விண்டோலேருந்து ஒரு பாலை ட்ராப் பண்ணுறேன். நல்லா பாரு, ப்ரொஜெக்டைல் மோஷன் மாதிரி தான். நம்ம வந்து அந்த ஏரோப்ளேன்லேருந்து போய் ஒரு பாம்பை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுற மாதிரி. என்ன சார் அப்படியே கண்டினியூ ஆகும்? நல்லா பார்த்தீங்கன்னா இதை நான் ட்ராப் பண்ணுறப்ப கிராவிட்டி அவனை கீழே இழுப்பான். ஆனால் ஆல்ரெடி இந்த 20 மீட்டர்/s ஸ்பீடில் அவன் முன்னாடி போகிறான். அப்போ இந்த பாலை நான் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அந்த பால் வந்து அதே 20 மீட்டர்/s ஸ்பீடில் முன்னாடி போகுமா போகாதா? ஏன்னா பாலுக்கு வந்து ஆல்ரெடி காரில் இருந்துச்சு பால். அப்போ காரோட தானே பால் போய்கிட்டு இருக்கு. அப்போ காரோட வெலாசிட்டி அப்படி பாலில் வந்துடும். அப்போ பால் இதே வெலாசிட்டியில் போக போகிறான். கரெக்டாக இல்லையா? என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலேஷன் ஆஃப் த பால் at t is equal to 6 செகண்ட். ஓகே சார். 6வது செகண்டில் நல்லா பாரு, t is equal to 0ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, t is equal to 4ல் தான் இங்கே இருக்கீங்க. அப்போ ஆல்ரெடி எத்தனை செகண்ட் முடிஞ்சு? 4 செகண்ட் முடிஞ்சு. t is equal to 6 செகண்டில் கேட்குறேன். அப்படின்னா இந்த பாலை ட்ராப் பண்ணதுக்கு 2 செகண்ட் அப்புறம். கரெக்டாக இல்லையா? நீங்கள் பாலை வண்டியிலேருந்து ட்ராப் பண்ணிட்டீங்க சார். ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா வண்டியோட ஆக்சிலரேஷன் அவ்வளோதான். ஏன்னா ஆக்சிலரேஷன் வண்டியோட தான் இருக்குது. அப்போ பால் மேலே இதுக்கு மேலே ஆக்சிலரேஷன் கிடையாது. எதோடது? ஹரிசாண்டல் ஆக்சிலேஷன். கரெக்டாக இல்லையா? அப்போது ஹரிசாண்டல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்? 20. அப்போ 2 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தேன்னா இந்த பால் கண்டிப்பாக நகர்ந்துருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவன்ட்டு 20 மீட்டர்/s ஸ்பீட்ஸ் இருக்குது. அப்போ பால் இங்கே வந்துருச்சு சார். இந்த வெலாசிட்டி எவ்வளோ? 20 மீட்டர்/s². சரி, செகண்ட் ஸ்கொயர் எப்படி வந்துச்சு? வாத்தியாரே கொல்றியே. வெலாசிட்டி 20 மீட்டர்/s. 2 செகண்டில் இந்த பால் கிராவிட்டி அட்ராக்ட் பண்ணுமா? நீ காரில் போய்கிட்டு இருக்கப்பா, காரில் போகிறப்போ ஒரு பந்தை இப்படியே ட்ராப் பண்ணுற. அப்போ கண்டிப்பாக அந்த பால் கொஞ்சம் முன்னாடியும் வரும், கீழேயும் போகும். ஏன்னா கிராவிட்டி இருக்குது. எப்பயாச்சும் ஒரு காரில் இருந்தோ, பைக்கில் இருந்தோ, ட்ரெயின்லேருந்து ஏதாச்சும் ஒரு பொருளை கீழே போட்டேன்னா அது என்ன நேராக இப்படி அவங்க கூட பறந்துக்கிட்டே வருமா? இல்லைனா இல்லை சார், அது இப்படி கீழே போயிடும். ஆமாவா இல்லையா? இப்படி தூக்கி போட்டேன்னா அது எப்படி இப்படி வரும். கரெக்டாக இல்லையா? ஏன் சார் அது இப்படி வரல? ஏன்னா நீ போகிறப்ப நீ ஏதோ ஒரு வெலாசிட்டி கொடுத்த, அந்த வெலாசிட்டினால அவன் இப்படி வரான். ஏன் சார் அவன் கீழே வரேன்னா கிராவிட்டி இழுக்கிறான். அப்போ இது ஒரு வெலாசிட்டி, கிராவிட்டி அவனை கீழே இழுக்கிறது இன்னொரு வெலாசிட்டி. அப்போ 2 செகண்டில் கிராவிட்டி எவ்வளோ சார் இழுத்துருப்பான்? இனிஷியலாக y ஆக்சிஸ் வெலாசிட்டி என்ன? 0. ஏன்னா நான் அந்த கார்லேருந்து ட்ராப் பண்ணுறேன். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி y ஆக்சிஸில் 0. 2 செகண்டுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? v is equal to u + at. இனிஷியல் வெலாசிட்டி 0, a × t. ஆக்சிலேஷன் வந்து 10 இருக்கும் கிராவிட்டியோடது, டைம் வந்து 2 செகண்ட். அப்போ இந்த வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு? கரெக்டாக இல்லையா? இவங்க கேட்குறது நெட் வெலாசிட்டி. 20க்கு நெட் வெலாசிட்டி என்ன ஆயிரும்? 20√2 ஆயிரும். 20√2 எத்தனை ஆப்ஷனில் இருக்குது? 2 ஆப்ஷனில் இருக்குது சார். இது இல்லைன்னா இது.
புரிஞ்சா? ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும்? நல்லா பாருங்க, காரோட இருக்கேன்னு சொன்னால் காரோட நான் போகிற வரைக்கும் காரோட ஆக்சலரேஷன் எனக்கு இருந்துச்சு. நான் கார்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் காரோட ஆக்சலரேஷன் எனக்கு இருக்காது, எனக்கு காரோட வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும். அப்போது இப்போ எனக்கு மேலே ஆக்ட் ஆகிற ஆக்சலேஷன்னா கிராவிட்டி மட்டும்தான். கிராவிட்டியோட ஆக்சலேஷன் எவ்வளோ சார்? கிரவுண்ட் வேர்ல்டில் 10. ஏன்னா 10ஓட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சா? ஓகேவா? நல்ல கான்செப்சுவலான கொஷின் இதுவும். சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்த 2-3 கொஸ்டின் எல்லாமே நல்ல கான்செப்சுவலான கொஷின். இது ஈஸி சார். சரியா? நான் அது எல்லாத்தையும் கான்செப்சுவல்னு சொல்லி இது யூஸ் இது இன்னும் கிடையாது. நல்ல கொஷின்னா நல்ல கொஷின்னு சொல்லணும். இது இல்லை சார். A ball is projected with velocity 10 meter at an angle of 60 with the vertical. Yes sir. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம 2-3 ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஆஃப் லைட் வந்து 2u sin theta by g. மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா u square sin square theta by 2g. ரேஞ்சோட ஃபார்முலா u square sin 2 theta by g. அப்புறம் வேற என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? r tan theta is equal to 4h. இந்த எல்லா ரிலேஷன்ஷிப் நம்ம டிரைவ் பண்ணுறப்ப நம்ம எடுத்துக்கிற கண்டிஷன் என்னன்னா, இதான் யூங்கிற வெலாசிட்டி, இதான் ஆங்கிள் தீட்டா. ஸோ எப்பயுமே நம்ம இந்த ஆங்கிள் ஹரிசாண்டலோட தான் சார் எடுக்கிறோம். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? வெர்டிகலோட ஆங்கிள் கொடுத்துட்டான். அப்போ என்ன சார் பண்ணுறது? ஒன்று உட்காந்து எல்லா ஃபார்முலாவை சைன் தீட்டா இருக்கிற இடத்துல காஸ் தீட்டா போடு, தேவையில்லாத வேலை. சிம்பிளாக என்ன பண்ணால், அவங்க இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 60. என்னோட ஃபார்முலா எல்லாமே இந்த ஆங்கிளுக்கு டிரைவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த ஆங்கிள் 60னா இந்த ஆங்கிள் என்ன ஆயிரும்? 30 டிகிரி. கரெக்டாக இல்லையா? அவ்வளோதான் சார் லாஜிக்கு. அப்போ அவங்க கொஸ்டின் என்ன வேணாலும் கேட்கட்டும், எவ்வளோ வேணாலும் கஷ்டம் கொடுத்துட்டோம். நீ சைன் தீட்டா காஸ் தீட்டா மாத்திரம் அது தேவையில்லாத வேலை. அப்போ நீ சிம்பிளாக என்ன பண்ணு? இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கோ. இதுதான் சரி ஆங்கிள் தீட்டா 60 மறந்துடு. ஸ்பீட் அட் ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த டாப் பாயிண்ட்ல இருக்க ஸ்பீட் என்ன? நிறைய பேர் 0 மார்க் பண்ணிட்டு வந்துடுவீங்க. நல்லா பாரு, இந்த டாப் பாயிண்ட்ல 2 வெலாசிட்டி இருக்கும். ஒன்று இந்த வெலாசிட்டி u cos theta, இன்னொரு வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மேலேயோ கீழே வரதுக்கு u sin theta. அந்த u sin theta தான் 0 ஆகும். டாப் பாயிண்ட்ல u sin theta 0 ஆகும், ஆனால் u cos theta இருக்கும். அப்போ டாப் பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டி என்ன? u cos theta. u ஓட வேல்யூ என்ன கொடுத்தாங்க? 10. cos theta என்ன சார்? cos 30. cos 30 ஓட வேல்யூ √3/2. சிம்பிளிஃபை பண்ணால் 5√3. நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க? சார் cos 60 தானே போட்டணும், cos 60 ஓட வேல்யூ 1/2, அப்போ ஆன்சர் 5 வருது. ஏன் தப்பு? ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. சொல்கிறது புரியுதா? அப்போ எப்பயும் கொஷின் வந்து ஆங்கிள் இந்த மாதிரி கொஷினை பார்க்குறப்ப ஒரு தடவை பிளிங்க் ஆகணும். சார் சொன்னார், என்னது ஆங்கிள் வெர்டிக்கலோட இருக்கா ஹரிசாண்டலோட இருக்கா? ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இப்போயே பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போய் இந்த மிஸ்டேக்ஸை பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இப்போ பண்ணலன்னு வச்சுக்கோ, எக்ஸாம் ஹாலில் இந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க கொடுக்கறது சரியா, அவங்க கொடுக்குற வெலாசிட்டி ஹரிசாண்டலோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, வெர்டிகலோட கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோ. வெர்டிகலோட இருந்தால் நம்மளுக்கு அது தேவையில்லை, ஹரிசாண்டலோட கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே. அகைன் ஃபார் ஈஸியான கொஷின். A cricket ball is thrown by a player with speed கொடுத்துட்டாங்க, டைரக்ஷன் 30 டிகிரி above the horizontal. ஸோ ஹரிசாண்டலோட தான் ஆங்கிள் கொடுத்துருக்கான். மேக்ஸிமம் ஹைட் கேட்குறான். ஹைட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ண. ஹைட்டோட ஃபார்முலா என்ன? u square sin square theta by 2g. யூவோட வேல்யூ என்ன? 20 into 20. sin thetaோட வேல்யூ என்ன? sin 30. sin 30 1/2 2 into g, 2 into 10. நல்லா பாரு, 2 into 10 20. இந்த 20 கேன்சல். 20 4 ஆல்ரெடி வெயிட் பண்ணால் 5 மீட்டர். இந்த கொஸ்டினில் ஒரு கஷ்டமும் கிடையாது. A bullet is fired from a gun at a speed of 280 meter per second in the direction 30 degree above the horizontal. ஒன்றுமே பண்ணல சார். போன தடவை வந்து பாலை தூக்கி போட்டோம், இந்த தடவை இது பண்ணியிருக்கோம். இது எந்த வருஷம் கேட்ட கொஸ்டின்? இது 2022 ரீ எக்ஸாமில் கேட்டது. சரியா? இதுக்கு முன்னாடி இது என்ன? இது 2022 கேட்டது. ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். 2022 கேட்குறாங்க, 2022 ரீ எக்ஸாமில் அதே டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, 2023 அதே கொஸ்டின். ஸோ நல்லா ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட் ஜியோட வேல்யூ 9.8 எடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? நீ 9.8க்கு வந்து 10ன்னு எடுத்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வராது. சரி, மேக்ஸிமம் ஹைட் கேட்குற. ஹைட்டோட ஃபார்முலா என்ன? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. யூவோட வேல்யூ 280ன்னு கொடுத்துட்டான்னா
280 into 280 1/2 into 1/2 divided by நான் 2 into 10 வச்சு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஒன்றும் பெரிய என்ன கஷ்டம் வருது. 9.8 வந்து நான் 10 எடுத்திருக்கேன். நல்லா பாரு, இந்த 0 இதோட கேன்சல், இந்த 2 கேன்சல் பண்ணால் 14 வருமா, இந்த 2ஓட கேன்சல் பண்ணால் இந்த வேல்யூ 114 வருமா. 14 into 14 என்ன, 14 into 14 196. அப்போ இந்த வேல்யூ 1960 divided by 2. கரெக்டா? 2000 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன சார் கிடைக்கும்? 2000 2ஆல் டிவைட் பண்ணால் 1000. ஸோ இங்கே வேல்யூ 980 கிட்டே வருது. 980 கிட்டே எந்த ஆப்ஷன் இருக்குது? 1000 மீட்டர் இருக்குது. புரிஞ்சுதா? இல்லை சார் எனக்கு அக்யூரேட்டாக வேணும்னா இந்த மனசில் இருக்கிற மேத்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே எடுப்போம். இங்கே பாரு, 2 டேபிளில் 140, 2 டேபிளில் 140, 2 டேபிளில் 70. கரெக்டா இல்லையா? 7 டேபிளில் இல்லைண்ணா, சரி 7 டேபிளில் பண்ணு. 7 10s are 70. இது 1.4 டைம்ஸ் வரும். எப்படி சார்? ஏன்னா 7 7s are 49. 98 பார்த்தோன்னா 49 கூல் டபுள். அப்போ 7 times 49னா 14 times 98 வரும். அவ்வளோதான் லாஜிக். ஸோ இங்கே 98 இருந்தால் 14 times, இங்கே 9.8 தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறது? நல்லா பாரு, 1.4 1.4 இங்கே 100. ஸோ இது எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஆன்சர் என்ன வருது உனக்கு? சார் இதெல்லாம் கஷ்டம் சார். அப்போவா இன்னொரு மெத்தடில் பண்ணு. 280 into 280 into 1/2 into 1/2 into 2 into 9.8 140 140. இப்போ 140 into 140 என்ன சார்? இல்லைண்ணே, சரி 140 into 140 என்ன வரும்? 19600 by 2 into 9.8. கரெக்டா? இந்த 2 டேபிளை நான் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு 9800 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. இதை 10,000 இது 10 இல்லை கேன்சல் பண்ணிக்கோ. என்ன ஆச்சு பண்ணுறா, டிவைட் பண்ணிக்கோ. போதுமா? இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அந்த கொஸ்டினில். ஓகே, ஸோ டிவிஷன் தான். நான் அப்ராக்சிமேட்லி 10 எடுத்தே சால்வ் பண்ணேன். ஆப்ஷன் பாரு எல்லாம் தள்ளி தள்ளி இருக்குது, பெரிய ஒன்று டிஃப்ரென்ஸ் வராது. A ball is projected from point A with a velocity கொடுத்துருக்காங்க 20 at an angle theta. ஹையஸ்ட் பாயிண்ட் பியில் இருக்க வெலாசிட்டி கேட்குறேன். அகைன் ரொம்ப டைரக்டான கொஷின். பி பாயிண்டில் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? u cos theta. யூவோட வேல்யூ 20, cos theta cos 60யோட வேல்யூ என்ன? 1/2. அப்போ ஆன்சர் என்ன சார்? 10 m/s. ஆப்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. புரிஞ்சா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே ப்ரொஜெக்டைல் மோஷன் வச்சு கேட்ட கொஷின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷனும் நிறைய கொஷின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஓகேவா? என்னென்ன கொஷினில் ரிப்பீட்டடாக கேட்குறான் இதெல்லாம் நீ பார்த்து வச்சுக்கோ, கஷ்டமே இல்லை, அதுக்கு நான் கேரண்டி. 2 பார்ட்டிகல் A and B are moving in a uniform circular motion in a concentric circle. இதை வச்சு 2-3 டைப் ஆஃப் கொஷின் கேட்கலாம். ஒன்று V1/V2ஓட ரேஷியோ கேட்கலாம், இல்லை ω1/ω2 கேட்கலாம். நல்லா பாரு, கான்செப்டை புரிஞ்சுக்கோ. 2 வண்டி இருக்குது சார், சரியா? இந்த ட்ராக்ல ஒரு வண்டி ஓடுது, இந்த ட்ராக்ல ஒரு வண்டி ஓடுது. ஆப்வியஸ்லி இவனோட ரேடியஸ் கம்மியாக இருக்குது, இவனோட ரேடியஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் 2 பேரும் ஒரே டைம் பீரியடில் ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தேர் டைம் பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் சேம். இல்லைனா தே கம்ப்ளீட் ரொட்டேஷன் அட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். இல்லைனா த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன் இஸ் சேம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நல்லா ஒரு ஒமேகாவோட ஃபார்முலா என்ன சார்? ஆங்கிள் கவர்டு. இந்த கார் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் போயிட்டு வந்திருக்கு. அப்போ ஆங்கிள் கவர்டு எவ்வளோ? 2π. டைம் பீரியட் எவ்வளோ எடுத்திருக்கான்? ஈக்குவல் டைம்னு சொல்லிட்டாங்க. அப்போ டைம் t வந்து வச்சுக்கோ. ω2 என்ன? ω2 ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் போயிட்டு வந்திருக்கா. அப்போ 2π ஆங்கிள். அதே டைம் சேம் டைம் தான் எடுத்திருக்கான். அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ω1 இஸ் ஈக்குவல் டு ω2. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, ஈக்குவல் டைம் கொடுத்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி ω1 இஸ் ஈக்குவல் டு ω2. நம்மள்ட்ட ஆங்குலர் ஸ்பீட் தான் கேட்குறேன். ஆங்குலர் ஸ்பீட்னா ω1/ωt உடைய ரேஷியோ 1:1. இந்த கொஸ்டினில் வேறு என்ன கேட்கலாம்? V1/V2 கேட்கலாம். V1/V2 வந்து ω1 R1/ω2 R2.
அப்போ ஒமேகா 1 ஒமேகா 2 சேமாக இருந்துச்சுன்னா R1/R2 இல்லை இந்த மாதிரி A/B, R1க்கு பதில் RA, R2க்கு பதில் RB அந்த மாதிரி மாற்றி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதில் வேறு ஒன்று பெருசாக கேட்க மாட்டாங்க. சரிங்களா? A particle starting from rest moves in a circle of radius r. It attains a velocity v0 in nth round. அப்போ ஆங்குலர் ஆக்சிலரேஷன் என்ன? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் பேசிக்லேருந்து போங்க. என்ன சார்? v² - u² = 2as. சரியா? இல்லை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ω² - ω02 = 2α θ. ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? நல்லா பாரு. v² பார்ட்டிகல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆயிருமா? இனிஷியல் வெலாசிட்டி 0னா இந்த வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி v0, அப்போ இந்த வெலாசிட்டி v0 ஆகுது சார். 2 ஆக்சிலரேஷன் A, nth ரவுண்டு. நல்லா பாரு, நீ ஒரு தடவை சர்க்கிளை சுற்றி வர, நீ ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இதோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோ. ஒரு தடவை சுற்றிட்டு வந்தேன்னா 2πrன்னு இருக்குமா? அப்போ எந்த தடவை சுற்றிட்டு வந்தேன்னா n. இந்த 2 2s are 4 ஆயிருமா? அப்போ என் ஆக்சிலரேஷனோட வேல்யூ v02 / 4πrn. எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதா? இந்த மேட்ச் ஆகுது. இப்போ நல்லா பாரு, இது ஆக்சிலரேஷன். நம்ம கேட்குறது ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஸோ டைமென்ஷனலி பார்த்தோன்னா, டைமென்ஷனலி எந்த ஆப்ஷன் தப்பு? இவன் வரமாட்டான். டைமென்ஷனலி இதுவும் வராது. ஸோ டைமென்ஷனலி இவங்க ரெண்டு பேரில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ யோசிச்சு பார்த்து எனக்கு ரேடியன் பர் செகண்ட் வேணும். அப்படின்னா என்ன சார்? டைமென்ஷன் வந்து ரேடியனுக்கு டைமென்ஷன் இல்லைப்பா, t² மட்டும்தான் இருக்கணும். இங்கே பாரு, வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணு. வெலாசிட்டி ஸ்கொயர்னா டைமென்ஷன்னா L² t⁻². கீழே லென்த்து மட்டும்தானே இருக்குது. அப்போ இந்த லென்த் இதோட கேன்சல் ஆச்சுன்னா L t⁻². இது ஆக்சிலரேஷன். அவன் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் கேட்குற, டைமென்ஷன் தப்பு. வேறு இங்கே பாரு, v0² இருக்கா? v0²க்கு L² t⁻². கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது? R². அப்போ L². இது கேன்சல் பண்ணி t⁻². டைமென்ஷனி மேட்ச் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ ஏக்கும் ஆல்ஃபாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? A = R டைம்ஸ் ஆல்ஃபா, இல்லை ஆல்ஃபா டைம்ஸ் R, ரெண்டும் ஒன்று தான். ஆல்ஃபா டைம்ஸ் R. அப்போ ஆல்ஃபா என்ன ஆயிரும்? ஏவை ஆரால் டிவைட் பண்ண போகிறீங்க. இதுதான் சரி என் ஏவோட வேல்யூ. அந்த ஏவோட வேல்யூ நான் ஆரால் டிவைட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு R இருக்குது, இப்போ ஒரு R இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். இல்லைன்னா என்ன பண்ணு, ஒமேகா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒமேகா தெரியாது. இனிஷியல் ஒமேகா 0, ஃபைனல் ஒமேகா தெரியாது. ஒமேகாவோட வேல்யூ பார்த்தோன்னா v = ஒமேகா டைம்ஸ் R. இந்த ஃபார்முலா தெரியுமா எல்லாருக்குமே? v = ஒமேகா டைம்ஸ் R. ஓகேவா? அப்போ நல்லா பார்த்தோன்னா v = ஒமேகா Rன்னு போட்டோம்னு சொன்னால், ஒமேகாவுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? v/R. ஸோ ஒமேகாவுக்கு பதிலாக v. ஸோ இந்த இடத்துல v வந்து v0ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான். அப்போ v0² / R² = 2α θ. நீங்கள் ஒரு தடவை சுற்றிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண ஆங்கிள் என்ன? 2π. n டைம் சுற்றுனீங்கன்னா 2πn. 2 2s are 4 ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ v0². 2 2s are 4πn R². சேம் ஆன்சர் வந்துருச்சா? புரிஞ்சுதா? அவ்வளோதான் சார். இந்த டைப் ஆஃப் கொஷின் ஒன்ட்ட நிறைய கேட்கலாம். இந்த டைப் ஆஃப் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த மாதிரி கொஷினில் வந்து மோஸ்ட்டாக என்னென்னா RPM கொடுத்துருப்பாங்க, ஆல்ஃபா கேட்பாங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைனல் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் மைனஸ் இனிஷியல் ஆக்சிலரேஷன் டிவைட் பை டைம் வந்து t. ஓகேவா? இதை நீ எப்படி எழுதுறது? ஒமேகா கொஷினில் கொடுத்துருக்க மாட்டான். அப்போ 2πf ஃபைனல் மைனஸ் 2πf இனிஷியல் பை டைம் t. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ எஃப் இனிஷியலும் எஃப் ஃபைனல் கொடுத்துருக்கானு கேட்டால் இல்லை, அவன் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். இது F1 இல்லை F இனிஷியல்.
இது ஆர்பிஎம்ல இருக்குது. ஃப்ரீக்வன்சி வந்து ஆர்பிஎம்ல இருக்கக்கூடாது, ஆர்பிஎஸ்ல இருக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல. இதில் ஆர்பிஎம்ல கொடுத்துருப்போம், ஆர்பிஎம்ல கொடுத்து அது ஃப்ரீக்வன்சி கிடையாது, ஆர்பிஎஸ்ல மாற்றணும், ரெவல்யூஷன் பர் செகண்டுக்கு மாற்றணும். அப்போ யோசிச்சு ஒரு 360 ரெவல்யூஷன் பர் மினிட். அப்போ ஒரு செகண்ட்ல எவ்வளோ? 360 60ஆல் டிவைட் பண்ணிடு. ஃபைனல் வேல்யூ என்ன? 1200. இது என்ன பண்ணு? 60ஆல் டிவைட் பண்ணிடு. சரியா? ஸோ ஒன் வே ஆஃப் சால்விங் த கொஷின் இது சார். அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன ஆகும்? கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா 0 0 போயிடுச்சு. அப்போ 6 இங்கே 20. கரெக்டா? அதுக்கு மேலே அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஸோ 2π 20 மைனஸ் 2π 6 டைம் பீரியட் 14. ஸோ 40π மைனஸ் 12π பை 14 28π பை 14 விச் இஸ் ஈக்குவல் டு 2π. இல்லைனா நான் இதுக்கு இன்னும் சிம்பிளாக ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதி வச்சுருக்கேன். நல்லா பாரு, இங்கே ரெண்டுலேயுமே 2π காமனாக வருமா? வரும் சார். அப்போ 2π நான் காமன் எடுத்துக்கலாமா? இவங்க ஆர்பிஎம்ல இருக்காங்க, ரெண்டுத்தையும் 60ஆல் டிவைட் பண்ணுறேன்னா ஆமாம் பண்ணுறீங்க சார். அப்போ நான் 60ஐயும் காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? 60 காமன் எடுத்துட்டேன்னா நான் ஸ்ட்ரைட்டாக இந்த நம்பரே யூஸ் பண்ணலாம்ல. சரி, எங்களுக்கு இவ்வளோ பெரிய நம்பர் சப்ராக்ட் பண்ண தெரியுது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ. அதனால் 2π காமன், டைம் பீரியட் கொடுத்துருவான். அப்போ கொஸ்டினை நல்லா பண்ணி இந்த 2π/60 போட்டேன்னா கொடுத்துருக்க வேல்யூ டைம் பீரியடால் டிவைட் பண்ணால் போதும். இப்போ பாரு 840 வருமா? 6 டேபிளில் 60 72 10 டைம்ஸ் 14 டைம்ஸ் இது கேன்சல். இந்த 14 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2π தான் ஆன்சர். புரிஞ்சா சார்? எனக்கு இது ஈஸியாக இருக்குது, ஃபாலோ பண்ணு சார். நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே f1 வச்சுக்கிட்டு ω1 கண்டுபிடி. ω1 என்ன ஆயிரும்? 2πf1. ω2 என்ன ஆயிரும்? 2πf2. ஸோ இந்த வேல்யூ வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலாவில் வரேன்னா கொண்டு வா, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ இது ஃபென்டாஸ்டிக் கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷனையும் சர்க்குலர் மோஷனையும் மிக்ஸ் பண்ணியிருக்கான். A particle move in a circle of radius r. Particle circle சுத்துது. With uniform speed takes t times to complete one revolution. If this particle were projected with the same speed at an angle theta. Suppose இந்த பார்ட்டிகல் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு பார்த்தியா, இந்த பார்ட்டிகல் என்ன பண்ணுறேன்? ப்ரொஜெக்டைல் மோஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அப்போனால ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றிக்கிட்டு இருக்கு, சம் u ஸ்பீடில் சுற்றுது. சரியா? அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்? 2πr டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணும்? t டைமில் ட்ராவல் பண்ணும். கரெக்டாக இல்லையா? இப்போ சப்போஸ் நான் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க பார்ட்டிகளை நான் தீட்டா ஆங்கிளில் விட்டுருந்தேன்னா என்ன சொல்கிறாங்க? மேக்ஸிமம் ஹைட் வந்து 4rக்கு ஈக்குவலாக இருக்கான். மேக்ஸிமம் ஹைட்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 4rக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இது சர்க்குலர் மோஷன் கான்செப்ட், இது ப்ரொஜெக்டைல் மோஷன். இப்போ ஹச்சோட வேல்யூ என்ன சார்? மேக்ஸிமம் ஹைட் u² sin² θ by 2g. இது வந்து 4rக்கு ஈக்குவல். இப்போ ஒன்று பண்ணாத, சரியா? இந்த யூவோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. ஏன் சார்? ஏன்னா ஃபைனல் ஆன்சர் பார்த்தோன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் பீரியடில் இருக்குது. நான் வேணும்னா இந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணி 4r, ஓகேவா? நான் ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஆருக்கு பதிலாக இந்த ஃபார்முலா தெரியுமா? 4h is equal to r tan theta. அப்போ ஆருக்கு பதிலானா 4h by tan theta ன்னு போடலாம். அப்போ tan theta is equal to hh கேன்சல் 16. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? tan inverse of 16 இப்படி கிடைக்கும். ஆனால் என் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனல் ஆன்சர் எதில் வச்சுருக்காங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் பீரியடில் இருக்குது. அப்போனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பேசாமல் ஆருக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆனால் ஃபைனல் ஆன்சரில் நல்லா பாரு, ஆரும் இருக்குது, எல்லா ஆப்ஷனில் பாரு, ஆரும் இருக்குது, டைம் பீரியட் இருக்குது, ஜியும் இருக்குது. அப்போ எனக்கு இந்த யூ இல்லை. அப்போ நான் யூக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். யூக்கு பதிலாக நான் இங்கேருந்து வேல்யூ கொண்டு வரேன். யூவை ஸ்கொயர் பண்ண 2 ஸ்கொயர் பண்ணால் 4, பையை ஸ்கொயர் பண்ணால் π², ஆரை ஸ்கொயர் பண்ணால் r², 2g sin² θ is equal to 4r. இந்த 4 கேன்சல்.
இதில் ஒரு ஆர் கேன்சல். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன வருது? 2g/π² ஆர். கரெக்டா? அப்போ தீட்டா என்ன ஆயிடுச்சு? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2g/π². ஆக்சுவலாக டீயை விட்டுட்டோம் பார்த்தியா? யூ வந்து இதை ஸ்கொயர் பண்ணி டிவிஷனில் டி ஸ்கொயர் வரணும்ல. நான் யோசிக்கிறேன்னா டைமென்ஷனலி தப்பாக வருதுன்னு. இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா? 2gt². எஸ் சார். அதனால் இப்போ டைமென்ஷனலி எப்படி ஃபீல் பண்ணுறது? ஸோ ஆக்சுவலி இது சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் தீட்டாங்கிட்டு போகிறப்போ ஹோல் பவர் 1/2 ஆகும். ஓகேவா? இது டைமென்ஷனலி எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னா, ஆங்கிள் வந்து தீட்டாக்கு டைமென்ஷன் இருக்குமா? இருக்காது. இங்கே GT² இருக்குது. GT², சரியா? ஜி வந்து கிராவிட்டி LT⁻². இதை T² மல்டிப்ளை இது டிவிஷனில் லென்த் இருக்குது. இது கேன்சல், லென்த் கேன்சல், டைமென்ஷன் இருக்காது. கரெக்டாக? இங்கே பார் R/GT². GT²/Rக்கு டைமென்ஷன் இல்லை, R/GT²க்கு இருக்காது. இங்கே GT²/R, இங்கே வந்து R/GT². 4 ஆப்ஷனுமே டைமென்ஷனலி கரெக்டு தான், சரியா? ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. டைமென்ஷனலி 4மே கரெக்டு தான். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, விட்டு சால்வ் பண்ணி தான் ஆகணும். இதுதான் சொல்யூஷன். ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் அ ஃப்ளை வீல். ஸோ நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஷின் மாதிரி தான், சரியா? 16 செகண்ட். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்கிறேன். அந்த 2π/60 ஏன்னா ஆர்பிஎம்மில் இருக்க, அப்போ 2π/60 ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் 3120 - 1200. டைம் பீரியட் எவ்வளோ? 16. ஸோ 2π/60 இது 1920 வருமா? ஏன்னா இது 3200, இது 1200 வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2000. பட் இதுங்க 80 கம்மி. அப்போ 2000லேருந்து 80 கம்மி பண்ணிட்டேன். ஒரு சில பேர் விலைக்கு நீங்கள் போடுற கணக்கு உங்களுக்கு மட்டும்தான் புரியுது. ஏன்னா நான் சின்ன வயசில் அந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவேன், சரிங்களா? யாராச்சும் என்கிட்ட இப்போ 27லேருந்து, சரியா, நீங்கள் ஒரு 18 சப்ராக்ட் பண்ண சொல்கிறீங்கன்னா எனக்கு டேரெக்டாக பண்ண தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? 27 கூட 1 கூட்டினா 28 ஆயிருமா? 28லேருந்து 18 எவ்வளோ? 10. அப்போ அதுலேருந்து 1 கூட்டியிருக்கும், அப்போ 1 குறைச்சிக்க 9. நான் அப்படி பழகினா எனக்கு அதுவே ஃபாஸ்ட்டாக வரும். ஸ்டூடெண்ட் விலைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 27லேருந்து 18 போச்சுன்னா 9 தெரியாதா? ஸோ நான் வந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு அது ஈஸி. இப்போ 6 டேபிளில் இது எத்தனை டைம் போகும்? 3 2. இது கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ 2 × 2 4π. இல்லை சார் எங்களுக்கு இதெல்லாம் வர மாதிரி தெரில. அப்போ இனிஷியல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 1200 RPM. அப்படின்னா என்ன? 1200 60ஆல் டிவைட் பண்ண, அப்போ 20 வருமா? அப்போ ஒமேகா இனிஷியல் வேல்யூ என்ன? 2π × 20 which is equal to 40π. ஃப்ரீக்வன்சி 2ஓட வேல்யூ என்ன? 3120. இது 60ஆல் டிவைட் பண்ணிக்கோ. இது இதோட கேன்சல் ஆகிடுச்சு. இது கேன்சல் ஆகுமா? 2 டேபிள்லேயும் போகும், 3 டேபிள், அப்போ 6 டேபிள்லேயும் போகும். 6 டேபிளில் வந்து 5 டைம்ஸ் 52 வருது. 6 5 30, 12 2 52 தான் வருது. அப்போ ஒமேகா ஃபைனலோட வேல்யூ என்ன? 2π × 52 which is equal to 104π. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ ஒமேகா ஃபைனல் மைனஸ் ஒமேகா இனிஷியல் பை டைம். ஒமேகா ஃபைனல் எவ்வளோ? 104π. ஒமேகா இனிஷியல் என்ன? 40π. டைம் பீரியட் எவ்வளோ கொடுத்தாங்க? 16 செகண்ட்ஸு. 60 64 π/16. இது கேன்சல் பண்ணிட்டேன்னா ரொம்ப சிம்பிள். 64 16ஆல் டிவைட் பண்ணுன்னு சொன்னால் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கணக்கு. எப்படி சார்? இங்கே பாரு, இந்த 6 இந்த 6 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 4/1. 4/1 என்ன? 4. ஸோ ஆன்சர் 4π. நீ கரெக்டாக டிவைட் பண்ணாலும் அதே தாண்டா வரும் இந்த நம்பருக்கு, சரியா? நீ பாட்டுக்கு மற்ற கணக்குலலாம் இந்த உட்காந்து போட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ 64 16ஆல் டிவைட் பண்ண சொன்னால் மட்டும் இந்த 6 கேன்சல் பண்ணிக்கோ, 4ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் 4π. The angular acceleration of a body moving along the circumference of a circle. Angular acceleration எப்படி சார் இருக்கும்? இந்த angular variables எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சியல் வெக்டார். என்ன வெக்டார்ஸ்? ஆக்சியல் வெக்டார். ஓகேவா? இப்போ நான் இதை சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் எனக்கு வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா?
சரி நட் போல்ட் இதெல்லாம் ரொட்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது எதில் மூவ் ஆகும்னா இப்படி ஓட்டை போட்டுட்டு உள்ளே போகும். இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரை கழட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு பாரு, இங்கே பாரு நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன், இது எந்த டைரெக்ஷனில் சார், இது மேலே வருதா, நல்லா பாரு நான் திரும்பி ரொட்டேட் பண்ணுறேன், மேலே வருதா, இது ஒரு மேலே வருது, இப்படி ரொட்டேட் பண்ண இது என்ன ஆகுது, உள்ளே போகுது. ஸோ இது எல்லாமே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் இருக்கும். சரியா? டுவர்ட்ஸ் த சென்டர் எது சார் இருக்கும், எந்த ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்குன்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும். வேற என்னவா இருக்கும், வேற பார்த்தீங்கன்னா உங்களோட வேற எதுவும் இருக்காது, சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் தான் டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும். டேஞ்சென்ட்டாக என்ன இருக்கும், உங்கள் வெலாசிட்டி டேஞ்சென்ட்டாக இருக்கும். சரியா? வேற எது டேஞ்சென்ட்டாக இருக்கும், டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் டேஞ்சென்ட்டாக இருக்கும். அதனால அது பேரே டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். உன்னோட தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி, ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சிலரேஷன், இவங்க எல்லாமே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் இருப்பாங்க. அலாங் த ரேடியஸ் அவே ஃப்ரம் த சென்டர், சென்டர்லேருந்து தூரமாக போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்று என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல். பொதுவாக சென்ட்ரிஃபியூகல் பற்றி யாருமே கேட்க மாட்டேன். ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த சென்டராக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆங்குலர் ஆக்சிலரேஷன் எல்லாம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். a particle move with uniform speed. சரியா? யூனிஃபார்ம் ஸ்பீடில் சுற்றி சுற்றி வரீங்க. அப்போ இதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. நல்லா பாரு, நீ என்ன சொல்கிற சார், சேம் ஸ்பீடில் வரீங்க, யூனிஃபார்ம் ஸ்பீடு, ஸ்பீடு சேம், ஸ்பீடு சேம்னா வெலாசிட்டி சேம் தானே அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் சார் வெலாசிட்டி சேமாக இல்லை, ஏன்னா நல்லா பாரு டைரக்ஷன் மாறுது. அப்போ ஃபஸ்ட் டைம் வெலாசிட்டி வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்கும், அடுத்து வெலாசிட்டி வெக்டர் இந்த டைரக்ஷன், வெலாசிட்டி வெக்டர் இந்த டைரக்ஷன், வெலாசிட்டி வெக்டர் இந்த டைரக்ஷன். அப்போ வெலாசிட்டி என்ன ஆகுது, வேரி ஆகுது. வெலாசிட்டி எத்தனை ஆப்ஷனில் வேரி ஆகுது, இந்த ஒரு ஆப்ஷனில் வேரி ஆகுது. சார் வெலாசிட்டி வேரி ஆகுது ஓகே, ஆக்சிலரேஷன் எப்படி வேரி ஆகுது, நல்லா பாரு. ஆக்சிலரேஷன் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா v²/r இல்லைன்னா ω²r, இந்த மாதிரி எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கும். ஆனால் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் பாரு, இங்கே இருக்கப்ப டுவர்ட்ஸ் த சென்டர், இங்கே இருக்கப்ப டுவர்ட்ஸ் த சென்டர், இங்கே இருக்கப்ப டுவர்ட்ஸ் த சென்டர், இங்கே இருக்கப்ப டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், வெக்டார்ஸ் சேஞ்ச் ஆகுது. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் யோசிங்க சார். சென்ட்ரிஃபியூ இது வந்து சர்க்குலர் மோஷன், ஆனால் நல்லா பார்த்து இதில் வெக்டார் நாலேஜும் இருக்கணும். வெக்டார் நாலேஜ் இல்லாமல் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. அப்போ வெலாசிட்டி வேரி ஆகுது, ஆக்சிலரேஷனும் வேரி ஆகுது. For a smoothly running analog clock, the ratio of number of rotation made in a day by hour hand and second hand. ஒரு ஹவர் ஹேண்ட் எவ்வளோ தடவை சார் ரொட்டேஷன் மேக் பண்ணுது ஒரு நாளில், அதே மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் எவ்வளோ ரொட்டேஷன் மேக் பண்ணுது ஒரு நாளில். சரியா? செகண்ட் ஹேண்டு எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் சார் ஒரு ரொட்டேஷன் கொடுக்கும், 60 செகண்டுக்கு அப்புறம். 60 செகண்ட் ஆச்சுன்னா அந்த முள் ஒரு ரொட்டேஷன் கொடுக்குமா, கரெக்டாக இல்லையா? அப்படி நான் சிம்பிளாக என்ன சொல்லலாம், செகண்ட் ஹேண்ட் வந்து 1 மினிட்க்கு ஒரு ரொட்டேஷன் பண்ணும். ஹவர் ஹேண்டு எத்தனை டைம், எவ்வளோ டைமுக்கு அப்புறம் ஒரு ரொட்டேஷன் பண்ணும், ஹவர் ஹேண்ட் 12 மணிக்கு இங்கே இருக்கும், 1 மணி 2 மணி 3 4 5 6 திரும்பி 12 மணி, அதாவது ஒரு ரொட்டேஷனுக்கு 12 மணி நேரம் ஆகுது ஹவர் ஹேண்டுக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்குறாங்க. நல்லா பாரு, யார் சார் அதிகமான ரொட்டேஷன் பண்ணியிருப்பா, ஹவர் ஹேண்டா செகண்ட் ஹேண்டா, யார் சார் அதிகமாக சுற்றிருப்பா, ஹவரா செகண்டா? அப்போது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பை ஹவர் ஹேண்ட் பை செகண்ட் ஹேண்ட்னு கண்டுபிடிக்க போகிறோம் கேட்குறான். ஏன்னா நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் மேட் பை ஹவர் ஹேண்ட் டிவைடட் பை செகண்ட் ஹேண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ஃபஸ்ட்டு ஹவர் அப்புறம் செகண்ட். எனக்கு தெரியும் சார், காமன் சென்ஸ் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் தான் நிறையா ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இல்லையா? எஸ் சார். அப்போ மேலே இருக்கிறது கம்மியாக இருக்கணும். இங்கே பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கான், இது அதிகப்படுத்தி வச்சுருக்கான். இப்போ நல்லா பாரு, ஒரு நாளைக்கு ஹவர் ஹேண்ட் எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணுவான், 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுற்றுவான். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுற்றுவான், 2 தடவை சுற்ற போகிறான் சார். இந்த செகண்ட் ஹேண்ட் என்ன பண்ணுவான் சார், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுற்றுறான். அப்போ 1 ஹவரில் எத்தனை தடவை சுற்றுவான், ஒரு ஹவரில் 60 தடவை சுற்றுவான். ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் இருக்குது, 24 ஹவர்ஸ் இருக்குது.
இப்போ நல்லா பாரு 1/60 வராது, நீங்கள் 2/60 இன்ட்டு பெரிய நம்பர் இருக்குது, 2/5 வராது, இது தான் 1 வரும். எப்படி சார் இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா 1/12 இன்ட்டு 60, 12 டேபிள் 6 தடவை சொன்னேன்னா 72, பக்கத்தில் இருக்க ஒரு 0 முடிஞ்சா. அந்த கான்செப்ட் தெரியணும். நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணிடுவீங்க, செகண்ட் ஹேண்டா சார் 1 மணி நேரத்துக்கு 3600, 1 மணி நேரத்துக்கு 3600 செகண்ட் இருக்குப்பா. ஆனால் 1 மணி நேரத்தில் அந்த முள் எத்தனை தடவை சுற்றும் அதான் கேள்வி. 1 நிமிஷத்துக்கு 1 தடவை சுற்றும், அப்போ 60 நிமிஷத்துக்கு செகண்ட் முள் 60 தடவை சுற்றிருக்கும். கரெக்டாக இல்லையா? சப்போஸ் இதே கொஷின் வந்து இதுக்கு கேட்டிருக்காங்க, மினிட் ஹேண்டுக்கும் ஹவர் ஹேண்டுக்கு கேட்குறான். மினிட் ஹேண்ட் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணும், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணும். கரெக்டாக? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுற்றிருக்கும், 24 தடவை சுற்றிருக்கும். கரெக்டாக? அப்போ உனக்கு ஆன்சர் வந்து 1:12 வந்திருக்கும் ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கு எடுக்கிறப்ப. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. The 2-dimension motion of a particle described by, இதான் சார் பார்ட்டிகளோட 2D மோஷன். சரியா? இது வந்து நீ இங்கே பார்த்தாலும் சரி, இல்லை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் பார்த்தாலும் ஓகே தான். இப்போ நல்லா பாரு, நான் இதை கொஞ்சம் தெளிவாக எழுதுறேன். எக்ஸ் ஆக்சிஸ் வழி தனியாக ஒய் ஆக்சிஸ். ஸோ ஏ காஸ் ஒமேகா டி இது எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ, 2a cos omega t இது y axis வேல்யூ. கரெக்டா? சப்போஸ் இது a sin omega t இது a cos omega t இருந்திருந்தால் இது ஒரு சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். கரெக்டா இல்லையா? ஏன்னா அப்போ தான் சர்க்குலர் மோஷனோட கண்டிஷன் என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை கூட்டினா, அதாவது இந்த டேர்ம் ப்ளஸ் இந்த டேர்மை கூட்டினா எனக்கு r ஸ்கொயர் கிடைக்கணும். இதே வந்து a ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயரை கூட்டினா, சாரி மாற்றி எழுதிட்டேன், ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், ஒய் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயரை கூட்டினா 1ன்னு வரணும். இது வந்துச்சுன்னா எலிப்ஸாக இருக்கும். கரெக்டாக? வேறு என்னென்ன இருக்குது, பேராபோலியாக்கா என்ன ஈக்குவேஷன், ஒன்று ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், இல்லைனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்மில் வந்திருக்கணும். அப்படி வந்தால் அது பேராபோலா. இந்த 2 இடத்த பாரு, இது எக்ஸ் டேர்ம், இது ஒய் டேர்ம். இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்க வேல்யூ வேணா 2 டைம்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூன்னு சொல்லலாமா? ஒய் ஆக்சிஸ் வேல்யூ வேணா 2 டைம்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூன்னு சொல்லலாமா? சொல்லலாம் சார். இவங்க 2 பேருக்குமே ஒமேகான்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன சார், ஒரு குறிப்பிட்ட ஒமேகான்னு என்ன, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்க மோஷனை ரிப்பீட்டாக பண்ணுறாங்க. அப்படின்னா இது ஒரு பீரியாடிக் மோஷன், இது ஒரு ஹார்மோனிக் மோஷன். கரெக்டாக இல்லையா? எப்படி சார் இது ஹார்மோனிக்கா இல்லையான்னு பார்க்குறது? ஸோ நல்லா பாரு, சி கன்ஃபார்ம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் இந்த மோஷன் ரிப்பீட் ஆகுது. அப்போ பீரியாடிக் மோஷன். அப்போ சி ஏ கிடையாது, பேராபோலா கிடையாது. ஏன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி வரணும். அப்போ ஏ கிடையாது. ஏ இல்லைன்னா இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. ஓகே. பி கிடையாது, எலிப்டிக்கல் பாத். எலிப்டிக்கல் பாத்னா இங்கே வரும் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. அதை சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு 1 வருமா? வராது சார். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பாக போயிடுச்சு, பியும் வராது. அப்போ மிச்சம் இருக்கிறது இந்த 1 தான். ஸோ சி கரெக்ட். அப்போ டி கரெக்டானு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், இதான் ஈக்குவேஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு வெலாசிட்டி கிடைக்குமா? மைனஸை காமன் எடுத்துக்கிறேன், ஒமேகாவும் காமன் எடுத்துக்கிறேன். sin omega t j cap. இதை நான் ஆக்சலரேஷன் என்ன, இது திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா மைனஸ் அதை ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வெளியே வரும். ஓகேவா? நல்லா பாரு, இந்த மொத்த வேல்யூ எக்ஸ் வேல்யூவா, அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். இது எதோட ஈக்குவேஷன்? இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஈக்குவேஷன். ஒரு மோஷன் சிம்பிள் ஹார்மோனிக் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது பீரியாடிக்காக இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஆல் த பீரியாடிக் மோஷன் ஆர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், பட் ஆல் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன், பட் ஆல் த பீரியாடிக் மோஷன் ஆர் நாட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ பீரியாடிக் சிம்பிள் ஹார்மோனிக் இருக்குன்னா கண்டிப்பாக பீரியாடிக்காக இருக்கும். சிம்பிள் ஹார்மோனிக் இருக்குது, நான் ஈக்குவேஷன் வச்சு வெரிஃபை பண்ணிட்டேன். புரிஞ்சா?
let omega 1 and omega 2 be the angular speed. Omega 1, omega 2, omega 3 இருக்குப்பா. Second hand, minute hand and hour hand. சரியா? Angular speed of second hand, minute hand and hour hand. இந்த omega 1 ஓட வேல்யூ என்ன? இந்த omega 1 என்ன சார்? ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ஹேண்ட், மினிட் ஹேண்ட் அண்ட் ஹவர் ஹேண்ட். இந்த omega 1 வந்து ஆங்கிள் ரொட்டேட்டட் பை இன் குறிப்பிட்ட டைம். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிறேன். எவ்வளோ டைமுக்கு அப்புறம் சார் இந்த செகண்ட் ஹேண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் மோஷன் போவான்? இப்படி போகிறானா கிளாக் வைஸ். அப்போ இதான் ஒரு செகண்ட் ஹேண்ட். இந்த செகண்ட் ஹேண்ட் எவ்வளோ டைமுக்கு அப்புறம் சார் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணுவான்? எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷத்துக்கு அப்புறம். அப்போ 2πங்கிற ஒரு ஆங்கிளை ட்ராவல் பண்ண போகிறான். எவ்வளோ நிமிஷத்துக்கு அப்புறம்? 1 நிமிஷத்துக்கு அப்புறம். 60 செகண்ட் சொல்லலாமா? இல்லை மினிட்ஸில் எழுதுறேன்னா மினிட்ஸில் எழுதிக்கோ. இந்த omega 2 வேல்யூ என்ன சார்? மினிட் ஹேண்ட். இந்த மினிட் ஹேண்ட் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுவான்? எனக்கு தெரிஞ்சு 1 ஹவருக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணுவான். அப்போ 60 மினிட்ஸ்ன்னு எழுதலாமா? omega 3 என்னன்னு எழுதலாம்? ஹவர் ஹேண்ட். ஹவர் ஹேண்ட் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் சார் கம்ப்ளீட் பண்ணுவான்? 12 மணி நேரத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணுவான். ஸோ 12 × 60 மினிட்ஸ்னு போடலாம். வேற என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? இஃப் x1, x2, x3 ஆர் the irrespective angular distance in 1 minute. Angular distance in 1 minute. One minute இருக்கிற angular distance. ஒன் மினிட்ல இருக்கிற ஆங்குலர் டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறான். அப்படின்னா பேசிக்கலி எவ்வளோ ஆங்கிள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இல்லையா? 1 மினிட்ல இந்த செகண்ட் ஹேண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்க, எவ்வளோ ஆங்கிள் ட்ராவல் பண்ண? ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் போயிருப்பானா? அப்போ கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன்னா இவன் ட்ராவல் பண்ண ஆங்கிள் இவ்வளோ. மினிட் ஹேண்ட் எவ்வளோ சார் ட்ராவல் பண்ணியிருப்பான்? நல்லா பாரு, 1 மினிட்ல 60 மினிட்ஸ் கொடுத்தா தான் அவன் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் போயிட்டு வருவான். எவ்வளோ டைமில்? 60 மினிட்ஸ் கொடுத்தா தான் அவன் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் போவான். அப்போ 1 நிமிஷத்தில் எவ்வளோ? 60 மினிட்ஸில் இவ்வளோ. 60 மினிட் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த மினிட் ஹேண்ட் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் போயிட்டு வந்துடுவானா? 60 மினிட்ஸில் இவ்வளோ. அப்போ 1 நிமிஷத்தில் எவ்வளோ? இந்த வேல்யூ 60ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். லாஜிக் புரியுதா? இந்த ஹவர் ஹேண்ட் வந்து 12 மணி நேரத்தில் 2π போவான். அப்போ 1 மணி நேரத்தில், அப்போ 1 நிமிஷத்தில் இவ்வளோ வருது. கரெக்டாக இல்லையா? இப்போ இதில் எந்த ரேஷியோ ஈக்குவல்னு கேட்குறான். இந்த இடத்துல 1 1 வச்சுக்கோ, இது 2 2ன்னு வச்சுக்கோ, இது 3 3ன்னு வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு omega 1 x1 ஈக்குவலாக இருக்குது. அப்போ omega 1/x1 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவில் டிவைட் பண்ணு. என்ன கிடைக்கும்? 2π / 2π. கரெக்டாக? omega 2ஆல், omega 3ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ண ஈக்குவல் ஆன்சர் வருதா இல்லையா? வருது சார். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. சரிங்களா? இது நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கலாம்? 1 செகண்டில் எவ்வளோ ஆங்கிள், அது வந்து தலைவலி பிடிச்ச வேலை. பட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நம்ம அதான் பண்ணியிருக்கோம். 2πங்கிற இது எவ்வளோ இதில்? 1 மினிட்ல. கரெக்டாக? நீங்கள் தான் 60ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணால் 1 செகண்டில் எவ்வளோ ஆங்கிள்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? A particle is executing uniform circular motion with velocity v, acceleration a. இதில் எது வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சுற்றி வருது. v வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், v கான்ஸ்டண்ட்டாக இருக்காது சார். v வந்து கான்ஸ்டன்ட் இல்லை. ஏன்? ஏன்னா டைரக்ஷன் மாறுது. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் இல்லை. ஏன்? ஏன்னா ஆக்சிலரேஷனோட டைரக்ஷனும் மாறுது. இது சேம் கொஸ்டின் 2023 கேட்டிருக்காங்க, 2024 கேட்டிருக்காங்க. இது வந்து ரிவர் போட் ப்ராப்ளம். த ஸ்பீட் ஆஃப் அ ஸ்விம்மர் இன் ஸ்டில் வாட்டர். ஓடாத தண்ணியில் ஒரு ஸ்விம்மரால் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியும்? 20 மீட்டர். தண்ணியோட ஸ்பீடு என்ன? 10. ஸோ தண்ணியோட ஸ்பீடு இந்த டைரக்ஷன். சரிங்களா? டியூ ஈஸ்ட் நோக்கி போகுது. இஃப் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த சவுத் பேங்க், இந்த சவுத் பேங்க்ல அவன் நிற்கிறான். அண்ட் விஷஸ் டு கிராஸ் த ரிவர் அலாங் த ஷார்ட்டஸ்ட் பாத். ஷார்ட்டஸ்ட் பாத்னா என்ன சார்? இப்படி கோணலாக குதிச்சிடணும். ஷார்ட்டஸ்ட் பாத்னா என்ன? இப்படி கோணலாக குதிச்சானா
அவன் இப்படி போய் சேருவான். இவனால் என்ன வேகத்தில் போக முடியும்? 20 மீட்டர் per செகண்டில் போக முடியும். கரெக்டாக இல்லையா? அப்போது அவன் எந்த ஆங்கிளில் போகணும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. ஆப்போசிட் தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும். அப்போ sin θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆன்சர் 1/2 வருது. ஆங்கிள் எத்தனை டிகிரி இருந்தால் சார் 1/2 கிடைக்கும்? இந்த ஆங்கிள் 30 டிகிரி இருக்கணும். 30 டிகிரி நார்த்லேருந்து எந்த டைரக்ஷனில் சார்? இது ஈஸ்ட்டு. நான் 30 டிகிரி நார்த்லேருந்து எங்கிட்டு போகணும்? வெஸ்ட்டு. ஸோ 30 டிகிரி நார்த் ஆஃப் வெஸ்ட். ஓகே. இல்லைன்னா என்ன கேட்கலாம்? ஃப்ளோ ஆஃப் ரிவர்லேருந்து நீங்கள் எவ்வளோ போகணும்? ஃப்ளோ ஆஃப் ரிவர் இப்படி இருக்குது. ஸோ இங்கேருந்து எவ்வளோ? இந்த ஆங்கிள் 90, இது ஒரு 30. ஸோ ஃப்ளோ ஆஃப் ரிவர்லேருந்து நான் எவ்வளோ டிகிரியில் போகணும்? 120 டிகிரியில் போகணும், வெஸ்ட்டை நோக்கி. A football player is moving southward and suddenly turns eastward. சரிங்களா? ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க? இந்த ஃபோர்ஸ் கொஷின்னு சொல்லிட்டு நீ இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் சால்வ் பண்ணாலும் சரி, இல்லைனா இது சிம்பிளாக ஒன்றுமே இல்லை சார், ஃபோர்ஸ்னால் என்ன சார்? ரிவர்ஸ் எதனால் வருது? சேஞ்ச் இன் வெலாசிட்டினால. சரிங்களா? அப்போ நான் இதிலேயே சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே தான், உன் இஷ்டம். ஸோ ஒரு ஃபுட்பால் பிளேயர் எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுற? சவுத்தை நோக்கி போகிறான். அண்ட் சடன்லி டர்ன் ஈஸ்ட்டை நோக்கி திரும்பிடுறான். சரிங்களா? ஒன்றும் இல்லை சார், நீ காரில் உட்காந்துருக்கீங்க, கார் இப்படி ஓட்டுறீங்க. சரி, இப்படி கார் இதான் சார் சவுத்து. ஓகே, சவுத்தில் போகிறீங்க. காரை வந்து திடீர்னு இந்த டைரக்ஷனில் வளைக்கிறீங்க. அப்போ வளைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம தள்ளப்படுவோம். கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த ஃபோர்ஸு, சரிங்களா, வித் த சேம் ஃபோர்ஸ் டு அவாய்ட் அன் ஆப்போனண்ட் த ஃபோர்ஸ் தட் ஷுட். அப்போ அவன் எவ்வளோ டைரக்ஷனில் ஃபோர்ஸ்? இப்போ வண்டியை இப்படி வளைக்கிறோன்னா நம்ம இங்கிட்டு போகிறோம். ஏன் சார்? அப்போ நம்ம இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ தான் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்குறான். நீ காரில் போயிட்டு இப்படி நேராக காரில் போகிற சார், காரில் போயிட்டு இப்படி திடீர்னு லெஃப்ட் வளைச்சிடுறீங்க. அப்போ நம்ம இந்த டைரக்ஷனில் தள்ளப்படுறோம். ஏன்னா இந்த டைரக்ஷனில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்குது, அவ்வளோதான் லாஜிக். சரி, எனக்கு புரியல. அப்போ என்ன பண்ணணும்? இந்த வெலாசிட்டி v1, இந்த வெலாசிட்டி v2. ஆக்சிலரேஷன் என்ன சார்? சேஞ்ச் இன் வெலாசிட்டியா? v2 மைனஸ் v1 டிவைட் பை டைம் t. கரெக்டாக இல்லையா? இப்போ இது v2, இது மைனஸ் v1. அப்போ இதோட ரிசல்ட் எங்கே வரும்? இந்த டைரக்ஷனில் வரப்போகுது. இது ஈஸ்ட்டு, கீழே இருக்கிறது சவுத்து, மேலே இருக்கிறது நார்த்து. அப்போ ஃபோர்ஸ் எங்கிட்ட இருக்குது? நார்த் ஈஸ்டில் இருக்குது. புரியுதா? நம்ம போகிறப்ப நம்ம பாடி இங்கிட்டு போகுது. ஏன்? இனர்ஷியானால. அப்போ ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட். ஸோ சூடோ ஃபோர்ஸ் இங்கிட்டு இருக்குது. வெக்டார் வச்சு கேட்ட ஒரு கொஷின், ஸ்கேலார் ப்ராடக்ட் எவ்வளோ, வெக்டார் ப்ராடக்ட் எவ்வளோ? சரியா? ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட் வச்சு ஒர்க் எனர்ஜி பவர் லெசனில் கொஷின் இருக்குது. பட் டைரெக்டாக அவங்க அதாவது என்னென்னா ஒர்க்கு கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ அந்த கொஷினில் நான் அங்கே போட்டிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கேலார் ப்ராடக்ட்னா டாட் ப்ராடக்டா, இதோட டாட் ப்ராடக்ட் கண்டுபிடி. ஐ கேப்போட மல்டிப்ளை பண்ணு, ஜே கேப்போட பண்ணு, கே கேப்போட பண்ணு. ஸோ ஆன்சர் என்ன வருது? 10. 10ல் 2 ஆப்ஷன் தான் இருக்குது, இது 2 வராது. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் வா. கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ என்ன? ஐ கேப், ஜே கேப், கே கேப். கரெக்டாக இல்லையா? கிராஸ் ப்ராடக்ட்டில் ஃபைனல் ஆன்சரும் அவன் என்ன கொண்டு வந்திருக்கான்? ஸ்கேலாராக தான் கொண்டு வந்திருக்கான். அப்போ நீ சார் நான் ஆர் கிராஸ் எஃப் போட்டா இல்லை எஃப் கிராஸ் ஆர் போட்டா, எது வேணாலும் போட்டுங்க. ஏன்னா டார்க்னு கேட்டால் தான் நம்ம ஆர் கிராஸ் எஃப்னு போட்டு ஆகணும். சரியா? அப்படி ஆர் கிராஸ் எஃப்க்கு வந்து எஃப் கிராஸ் ஆர்னு போட்டால் எனக்கு என்ன ஆகும்? மொத்தம் ஆன்சர் வந்து நெகட்டிவ் சைனில் வரும். ஆனால் ஃபைனல் ஆன்சர் மேக்னிடியூடாக தான் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஏன்னா மேக்னிடியூடு தான் கேட்குறான். அப்போ நெகட்டிவ் இருந்தாலும் சரி, மேக்னிட் கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஸ்கொயர் பண்ணிட்டு பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ எது வேணுமோ எது கூட பண்ணிக்கோ. இல்லை ஆர் கிராஸ் எஃப் தான் பண்ணுவேன், எங்களுக்கு எப்பயுமே அந்த பழக்கம் தான் இருக்குன்னு அதை எழுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? ஐ கேப் டேர்ம் 2 மைனஸ் 2 ஆயிடுச்சு, ப்ளஸ் 2 ஆயிடுச்சு. இந்த டேர்ம் 0. ஜே கேப் டேர்முக்கு வா, -3 + 2. கே கேப் டேர்முக்கு வா, 3 - 4. ஆக்சுவலாக இங்கேயும் ஜே கேப்பில் -3 + 4 தானே வருது. ஓகே, அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது? ப்ளஸ். ஸோ -ஜே கேப் -கே கேப். நான் ஆர் கிராஸ் எஃப்க்கு பதில் எஃப் கிராஸ் ஆர்னு போட்டிருந்தா எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? ஜே கேப் + கே கேப்னு வந்திருக்கும். எனக்கு தேவை மேக்னிடியூட். இதோட மேக்னிடியூட் என்ன? √(1² + 1²). ஸோ √2. The position of a particle is given by. ஸோ இதுதான் பொசிஷன். சரிங்களா? ஸோ கேல்குலஸ் வச்சு கொஷின் கேட்டாங்கன்னு வந்து சொன்ன பார்த்தியா, இந்த மாதிரி கொஷின் நிறையாவே கேட்குறாங்க. எதில்? மோஷன் இன் 1Dயில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. பட் இதனால் 2Dயில் ஏன் போட்டேன்னா ஐ கேப், ஜே கேப், கே கேப் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வெக்டார்ஸ் வச்சு கேட்குற கொஷின். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேக்னிடியூட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கேட்குறேன். வெலாசிட்டி என்ன? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. 4i கேப் + 4t ஜே கேப். இது கேன்சல் அவுட் ஆயிடுச்சு.
வெலாசிட்டி எப்போ t is equal to 1 டீயோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா 4i cap ப்ளஸ் 4j cap. அப்போ இதோட மேக்னிடியூட் என்ன சார், இது ஒரு வெக்டார் 4, இதோட வெக்டார் 4. ஸோ 4 ஆன்சர் என்ன 4√2. ஸோ 4√2ல 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி இருக்கும் சார், நல்லா பாரு, இதுவும் 4 இதுவும் 4. அப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி 45 டிகிரி. சார் புரியல சார், tan theta is equal to opposite value 4 adjacent value 4. ஸோ 4 அப்போ ஆங்கிள் என்ன சார், அவ்வளோதான் லாஜிக். 4/4 என்ன 1. ஸோ tan theta எப்போ சார் 1 வரும், 45 டிகிரிக்கு 1 வரும். லாஜிக் புரியுதா? ஸோ நல்லா பாருங்கள், ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஆல்ரெடி 7 கொஷின். ஸோ அகைன் பார்த்தோன்னா இதில் கொஞ்சம் கான்செப்சுவல் மிக்ஸ் பண்ணியிருக்கான். ப்ரொஜெக்டைல் மோஷனில் சர்க்குலர் மோஷனை மிக்ஸ் பண்ணியிருப்பான், சர்க்குலரில் ப்ரொஜெக்டைலை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிலேட்டிவ் வெக்டார் எல்லாமே குழந்தை தான் வருது. பட் ப்ரொஜெக்டைல் வச்சு மெயினாக அந்த கொஷினை ப்ரொஜெக்டைலில் போட்டிருக்கேன் சரிங்களா. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ப்ரொஜெக்டைலில் 7, சர்க்குலரில் ஒரு 7, ரிலேட்டிவ் மோஷனில் வந்து ஆல்ரெடி ப்ரொஜெக்டைல் மோஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதில் ஒரு 2 வெக்டார்ஸ் வச்சு, வெக்டார் வந்து எல்லாத்துலேயுமே இன்க்ளூட் ஆகும். ஸோ டேரெக்டாக 2 கொஷின் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காத, வெக்டார் மற்ற இதுலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக 2024 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த 4 கொஷினுமே எதில் தான் இருக்குது, சர்க்குலர் மோஷனில் தான் இருக்குது. அந்த 4 கொஷினும் உனக்கு காமிச்சிடுறேன் சரியா. 24 கேட்ட 4 கொஷின் இங்கே பாரு, இது ஒரு கொஷின், இது வந்து ஆல்ரெடி ரிப்பீட் ஆன கொஷின் தான் சரிங்களா. ஸோ இது ஒரு கொஷின், இது 2வது கொஷின், 3வது கொஷின், 4வது கொஷின். 4மே ரொட்டேஷன் மோஷன் வந்து கேட்டிருக்கான் சரிங்களா. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஒரு வருஷமும் ஒரு கொஷின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்தந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எத்தனை 12 இல்லை 7 7 14 18 20 22 12 கொஷின் பேப்பரில் 22 கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்போ 22 கொஷின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் பேப்பரில் 2 கொஷின், ஆல்மோஸ்ட் 2 கொஷின் கிட்டே எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நல்லபடியாக படிச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் நல்ல டெஸ்ட்டு கொடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, டிஃபிகல்ட்டி இருக்குது, ஹெல்ப் இருக்குன்னா கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.